எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையுமே நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அமெரிக்க சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று பயங்கரமா கீழே இறங்கி இருந்ததுங்க. தொடர்ந்து 3வது நாளா இறங்கி இருந்தது. நாஸ்டாக் ஒரு 113 பாயிண்ட் டவுனு, டவ் ஒரு 173 பாயிண்ட், S&P 500 ஒரு 33 பாயிண்ட் டவுனுங்க. அதே மாதிரி ஜப்பான் நாட்டு சந்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் நான் காலையில் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 300 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்தது. சர்வதேச செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் ஃபார்மாவுக்கு டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் அக்டோபர் 1, 2025. டாரிஃப் அப்படின்றது அக்டோபர் 1ல இருந்து ஃபார்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, ஹெவி ட்ரக்ஸ், கிச்சன் கேபினெட்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாத்துக்குமே டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா ஃபார்மாவுக்கு எடுத்துட்டோம்னா 100% டாரிஃப்ங்க, பிராண்டட் அண்ட் பேட்டன்டட் ட்ரக்குகளுக்கு. இதுல ஒரு எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காரு. இப்ப ஒரு கம்பெனி வந்து அமெரிக்கால கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க இல்ல அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு டாரிஃப் வந்து கிடையாதுங்க. அடுத்து கிச்சன் கேபினெட்ஸ் அண்ட் பாத்ரூம் வேனிட்டிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா 50% டாரிஃப், ஃபர்னிச்சர்ஸ்க்கு 30%, தென் ஹெவி ட்ரக்ஸ்க்கு 25% டாரிஃப்ங்க. குறிப்பா ஒரு சில தேசங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டுங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யூஎஸோட க்ளோஸ் பார்ட்னர்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. அமெரிக்க சந்தையினுடைய எதிரொலிப்பு, தென் ஃபார்மா செக்டாருக்கு அமெரிக்கா போட்ட டாரிஃப், இது எல்லாமே இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்க. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுடைய H1B விசானால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே இறங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் கீழே இறங்கி இருக்கும். குறிப்பா நாட்கோ, ஜைடஸ் எல்லாம் நல்லாவே கீழே இறங்கியிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போஷர் டு யூஎஸ் மார்க்கெட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. டாக்டர் ரெட்டிக்கு அவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்காது, அதனால கம்மியா கீழே இறங்கியிருக்கும். அது போக எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இந்திய சந்தையில வித்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. நேத்தும் கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் உள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து மல்டிபிள் பொட்டன்ஷியல் சப்ளையர்ஸ் அண்ட் வெண்டர்ஸ் அவங்க கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா குஜராத்ல ஃபேப் ஃபெசிலிட்டி, தென் அசாம்ல ஓசாட் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்காக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா டச் நாட்டை சேர்ந்த ASML அப்படின்ற ஒரு MNC, தென் சவுத் கொரியன் ஃபிலிம் ஜேடி குரூப் இவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது போக கம்பெனி ஏற்கனவே டோக்கியோ எலக்ட்ரான், தென் மில்க் போன்ற நிறுவனங்களோட MOU தென் பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைரக்ஷன்ல மேல போயிட்டு இருக்காங்க. அடுத்து AWL அக்ரி பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து SEA, SREC இவங்க 2 பேர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா சஸ்டைனபிள் மஸ்டர்ட் ஃபார்ம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து 2027 வரைக்கும் கண்டினியூ ஆகுங்க இவங்களோட கொலாபரேஷன் அப்படின்றது. ஸோ இந்த கொலாபரேஷன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா மாடல் மஸ்டர்ட் ஃபார்ம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஒரு 3000 நம்பர்ஸ் சொல்றாங்க. எங்க அப்படின்னா ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இது அப்படின்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தென் ஹரியானா. இப்போதைக்கு 1500 மாடல் மஸ்ட் அண்ட் ஃபார்ம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதை வந்து அப்படியே டபுள் ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொலாபரேஷன் மூலமா. AWL அக்ரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா எடிபிள் ஆயில்ஸ் ரெடி பண்ற குரூப்ங்க. ஸோ அதனாலதான் இவங்க மஸ்டர்ட் ஃபார்ம் ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் அதிகமா பண்றாங்க. அதுக்காக தான் இந்த கொலாபரேஷன் கூட. AWL அக்ரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி 0.21 இருக்குங்க, 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து மிண்டா கார்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 30ல எங்களோட ரெவன்யூ அப்படின்றது இப்ப இருக்க ரெவன்யூ மாதிரி ஒரு 3.5 டைம்ஸ் கூடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இப்ப இருக்க ரெவன்யூ ஃபினான்ஷியல் 25 ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5056 crores இருக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் 30ல 17,500 crores இருக்கும் அப்படின்னு கம்பெனியோட மேலிடம் சொல்லியிருக்காங்க. மிண்டா கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமா இருக்கும், 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும், டெட் டு ஈக்விட்டியும் 0.73 இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், பார்ட்ஸ், சார்ஜஸ் இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் growth அப்படின்றது அதிகமா இருக்கிறதுனால இவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிண்டா கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்போர்ட் சார்ஜஸ், DC-DC கன்வெர்டர்ஸ், கனெக்டர்ஸ், EV கண்ட்ரோலர்ஸ், ECVs, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தென் இன்டர்ஃபேசஸ் ஃபார் EVs, வயரிங் ஹார்னஸஸ், எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஆட்டோமோட்டிவ் சென்சார்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் இது எல்லாமே அவங்க ரெடி பண்ற மாதிரி தெரியுதுங்க. அதனாலதான் இவ்வளவு வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து TVS மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து இட்டாலியன் ஆட்டோமேட்டிவ் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி இன்ஜின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்தை ஃபுல்லாவே அக்வயர் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. ஸோ இந்த அக்விசிஷன் மூலமா குளோபல் டிசைன் சென்டர் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க இட்டாலியில. இது TVS மோட்டார் கம்பெனிக்கு ஒரு அப்டேட்ங்க. சரி, இந்த குளோபல் டிசைன் சென்டர்னால டிவிஎஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களோட பிரீமியம் லைன் அப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த குளோபல் டிசைன் சென்டர் யூஸ் ஆகும். அது போக இந்த அக்விசிஷன் வந்து இவங்களுடைய லக்ஸுரி பிராண்டான நாட்ரான் மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.
சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்குள்ள அவங்களோட பொசிஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிட்ட இருந்து ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. டீலோட ஒர்த் வந்து 62,370 crores. இந்த டீலோட சாரம் என்ன அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸ்க்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து 97 தேஜாஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் டெலிவரி பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா 2027-28ல. இது HALக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ங்க. அடுத்து என்டிஆர் இன்விட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு வேர் ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க் இன்விட்ல 2 பெரிய பிளேயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. குறிப்பா ஜிஞ்சன்வாலா ட்ரஸ்ட் தென் ராதாகிருஷ்ண தமனி அவர்கள் இவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 166 கோடி ரூபாய். இதுல ராதாகிருஷ்ண தமனி அவர்கள் வந்து ஒரு 87 லட்சம் ஷேர்ஸும் ஜிஞ்சன்வாலா ட்ரஸ்ட் வந்து ஒரு 58 லட்சம் ஷேர்ஸும் வந்து எடுத்த மாதிரி செய்திகள் வந்திருக்கு. 115 ரூபாய் பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 60 வேர் ஹவுசஸ் ஆபரேஷன்ல இருக்கிற மாதிரியும் தென் 37 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து 15 சிட்டிஸ்ல இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குது. இது போக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து 38 கோடி ரூபாயா இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 2.6% குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட். ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 108 crores இருக்கு. 42% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். இப்போதைக்கு கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பெர் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா 138.87 இருக்குங்க. இது போன வருஷம் 126.88 இருந்திருக்கு. அடுத்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தென் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ரெண்டுமே வந்து ஒன்னா சேர்ந்ததுல இ-காமர்ஸ் செக்மெண்ட்ல அவங்களோட சேல்ஸ் அப்படின்றது பயங்கரமா சர்ஜ் ஆயிருக்குங்க. லாஸ்ட் 2 daysல இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம்னா 23 to 25% ஏறி இருக்கு. டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. பிரீமியம் ஸ்மார்ட் போன்ஸ்க்கு, டிவிஸ், ஏர் கண்டிஷனர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே. இதே ஆர்வத்தை எல்லாருமே வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறதுலையும் காட்டலாம். உடனே காட்ட வேணாங்க, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட காட்டலாம். அடுத்து போன்பே எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து செபிட்ட கான்ஃபிடென்ஷியல் டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் சப்மிட் பண்ண மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. ஒரு 12,000 crore IPO வயா OFS. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ்ல மார்க்கெட் ஷேர் அப்படின்றது 46%. இதுக்கு அடுத்து அதிகமான மார்க்கெட் ஷேர் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா கூகுள் பே வச்சிருக்காங்க 36%. அடுத்து எஸ் பேங்க்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட ஷேர்ஸ் கார்லே குரூப்ட ஒரு 4.22% இருந்ததுங்க. ஸோ கார்லே குரூப்ட இருந்து SMBC 4.22% ஸ்டேக்கை எடுத்துருக்காங்க ஒரு $349 மில்லியன். ஸோ இந்த அக்விசிஷனுக்கு அப்புறம் SMBC கிட்ட ஒரு 24.22% ஸ்டேக் இருக்குங்க எஸ் பேங்கோட ஸ்டேக். ஸோ அவங்க தான் வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டரா இருப்பாங்க. ஸோ 25ல இருந்து அடுத்து 50% நோக்கி போவாங்க. எப்போ அப்படின்றதான் கேள்வி. அடுத்து பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து 2017ல ஒரு 25% ஸ்டேக் எடுத்திருந்தாங்க. ஒரு 413 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணி. இப்ப பினான்சியல் 25ஓட முடிவுல பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் லிமிடெட்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டேக் வந்து குறைஞ்சிருக்குங்க. அதாவது 25%ல இருந்து 21% அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. அடுத்து இன்டெல் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஆப்பிள் கூட ஒரு சில பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வர முடியுமா ஆப்பிள்ல இருந்து அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. முற்காலங்கள்ல ஆப்பிள் வந்து இன்டெல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2017க்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்ப சமீபத்துல என்விடியா வந்து ஒரு $5 பில்லியன் இன்டெல்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் சாஃப்ட் பேங்க் ஜப்பான் பேஸ்டு கம்பெனி அவங்க ஒரு $2 பில்லியன் உள்ள கொண்டு வர்றாங்க இன்டெல்குள்ள. இது போக யுஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு 10% ஸ்டேக் எடுக்கிறாங்க இன்டெல்ல. ஸோ நம்ம நேரடியாகவே இன்டெலோட டர்ன் அரௌண்டை பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். கடைசி 6 மாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40% ஏறி இருக்குங்க. இன்டெலோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பயுமே அட்ராக்டிவா தாங்க இருக்கு. பிரைஸ் டு புக் 1.25 to 1.3 டைம்ஸ் தான் இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 40 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 10,550. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு மற்ற கேள்விகள் எல்லாத்தையுமே பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நம்மளால டைரக்டா ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ETF சைடு போலாமா, அப்படி எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரும்பாலும் என்னுடைய அப்ரோச் என்ன அப்படின்னா டைரக்டாவே ஸ்டாக்ஸாக தான் நான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்ணணும்னு நினைப்பேன். நீங்க கேட்டதுனால ஆப்ஷன் இருக்கிறத சொல்லிடுறேங்க. நல்ல ஆப்ஷன் என்ன அப்படின்னா ICICI Prudential NASDAQ 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். இந்த ஃபண்டுக்கு வந்து முற்காலங்களில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5 இருந்ததுங்க. இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.61 வந்துருச்சு. அடுத்த ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு FD வந்து க்ளோஸ் ஆகுது சார் இப்போ குறுகிய காலத்துல, நல்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, எப்படி தேடி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு பகுதியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் 8% பக்கமா இருக்குங்க. பட் லாக்இன் பீரியட் இருக்கும். அதுல ஒரு ஸ்மால் போர்ஷனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பாண்ட் வந்து விசிபிளா இருக்கு. ட்ரேடிங் ஆகிற பாண்டை விட்டுட்டு பாண்ட் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதுல நல்ல ரேட்டிங், அதாவது AA ரேட்டிங்க்கு மேல இருக்கிறத பார்க்கலாம்.
ஏஏ ரேட்டிங்க்கு மேல வர்ற பாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 15 பாண்ட் வரைக்கும் தாங்க அப்ஸ்ட்ராக்ஸ்ல விசிபிளா இருக்கு. வேற ஏதாவது பாண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஏஏ ரேட்டிங்க்கு மேல இருந்தா அதையும் பார்க்கலாம். பட் ஓவராலா எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரே பாண்ட்ல போடாம பிரிச்சு பிரிச்சு நல்ல நல்ல கம்பெனிஸ்ல நல்ல ரேட்டிங்ல இருக்கிறதுல போட்டா உங்களுக்கு லாங் டேர்ம்ல கொஞ்சம் கொஞ்சமா பாண்ட் அக்யூமுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். டு பி ஃப்ராங்க், ஒரு நல்ல ஸ்டாக், நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக் அக்யூமுலேட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. பட் நல்ல பாண்டு, நல்ல ரேட்டிங்ல, நல்ல கூப்பன் ரேட்ல அக்யூமுலேட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான காரியமா தான் இருக்கும். பொறுமையா தான் அக்யூமுலேட் பண்ணணும். அடுத்த ஒரு நண்பர் ஐடிசி ஹோட்டல்ஸ் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா 40% ஆஃப் ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் ஐடிசி லிமிடெட்ல தான் இருக்கு. ஸோ ஐடிசி மூலமா ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. அது மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாடா டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 52% ஸ்டேக் டாடா மோட்டார்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா இன்டெரக்டா டாடா டெக்னாலஜிஸ்குள்ளேயும் போறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஜைடஸ் வெல்னஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா 52% ஸ்டேக் பக்கமா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா இன்டெரக்டா ஜைடஸ் வெல்னஸஸை நீங்க ஓன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி டாடா சன்ஸை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க. டாடா சன்ஸ் உடைய ஒரு 2.5% ஸ்டேக் டாடா கெமிக்கல்ஸ்ல இருக்கு. உங்கள்கிட்ட டாடா கெமிக்கல்ஸ் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நீங்க இன்டெரக்டா டாடா சன்ஸ்லயும் ஒரு பெர்சென்ட் ஓன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்த ஒரு நண்பர் செபி நிறைய நாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார். அதாவது கன்சிடர், தென் ஆவரேஜ், தென் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ், இதெல்லாம் யூடியூபர்ஸ் பண்றது இல்லீகல். இதனால நிறைய செபி பெனால்டி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், யார் சொன்னாலும் எடுத்துக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கொண்டு வர்றப்ப ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கொஸ்டின்ஸை கொண்டு வர்றதை கொஞ்சம் தவிர்க்கலாங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது லாங் டேர்ம் பெட்ங்க. ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பாக்குறோம், அதை லோயஸ்ட் லெவல்ல பிடிக்கிறோம், தென் 10 to 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்றோம், அதுக்கப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ்ல வெளில போறோம். ஸோ ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை கொடுத்துடலாமா, அதை வச்சுக்கலாமா, இல்லை ஆவரேஜ் பண்ணலாமா, அந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கிறது நல்லதா இருக்கும். அடுத்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் அடுத்த ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாடா குரூப் உடைய பேக்கப் அப்படின்றது ரொம்ப 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 ஸ்ட்ராங். டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனி ஆதித்யா பிர்லா குரூப்ல இருக்கா அப்படின்னு கேட்டா அது கிடையாதுங்க. ஸோ இவங்களுக்கு கேஷ் அப்படின்றது டிசிஎஸ் அளவுக்கு உள்ள வருமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். இது போக ஏபிஎஃப்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. 0.74 இருக்கு. பிரைஸ் டு புக் 1.56 இருக்கு. நம்ம ட்ரெண்ட் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.